அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொடுவா மீன் வறுவல் தாங்க. இது தோசைக்கல்லே ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். 1 கிலோ நான் நார்மல் சைஸில் கொடுவா மீன் வாங்கியிருக்கேன். இந்த கொடுவா மீனை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா 4-5 வாட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தனால பொரிக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துங்க. இப்போ தனி மிளகாத்தூள் சேர்க்கறதுனால இதுக்கு நல்ல கலர் கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் இந்த மீனோட கவுச்சி வாசனையை சுத்தமாக எடுத்துரும். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம எலுமிச்சை சாறு சேர்க்க போகிறோம். நம்ம புளிக்கரைசல் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால நம்ம மசாலாலாம் தோசைக்கல்ல ஒட்டிக்கும். அதுக்காக இந்த சோள மாவு கலந்துருக்கோம். சோள மாவு கலந்துருக்கிறனால மசாலா ஒட்டாது, நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும். இது மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு எடுத்து வச்சுட்டு அதில் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை நல்லா கிள்ளி போடுங்க. இந்த கருவேப்பிலை கிள்ளி நம்ம ஊற வைக்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும். பொரிக்கும் போது அதோட வாசனை சூப்பராக இருக்கும். இது 1 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற விட்டுடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சுட்டு ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன். அந்த தோசைக்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துங்க. இந்த கடலெண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம இந்த மீன் பொரிக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா, அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா ரொம்ப நெடி அடிக்கும், காந்தி போயிடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம செய்யணும். ஒவ்வொரு துண்டு மீன் துண்டுகளாக இதில் சேர்த்துங்க. எல்லா மீன் துண்டையும் சேர்த்த பிறகு உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம திருப்பி விடணும். நல்லா இது மாதிரி நல்லா முருக விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை தெளித்து விடணும். ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே நம்ம திருப்பினோன்னா மீன் உடஞ்சிடும். அதனால் அதை அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பும் போது எந்த வித மசாலாவும் தோசைக்கல்ல ஒட்டலை. அடுத்தது மீனோட தோல் கூட நம்மளுக்கு காய்ந்து வரல, நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் அது மேலே போட்டிருக்க சோள மாவு கரைசல் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை தெளித்து விட்டுடலாம். இப்போ நம்ம 2 பக்கம் மட்டும் நம்ம வேக வைக்கிறதோட இது மாதிரி சைட் பகுதியும் நம்ம வேக வைக்கணும். எதுக்காகனா அதுக்குள்ளார மசாலா நிறையா இருக்கும். நம்ம எண்ணெய்க்குள்ளே விட்டு பொரிக்கும் போது எண்ணெயெல்லாம் உள்ளார போய் எல்லா பக்கமும் வெந்துடும். நம்ம தோசைக்கல்ல போடுறப்ப 4 பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி தான் வேக வைக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லா வெந்திருக்கும். அப்பப்போ எண்ணெயை சொட்டு சொட்டாக தெளித்து விட்டால் மட்டும் போதும். இப்போ நம்மளுடைய மீன் வறுவல் எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்ல வாசனையான சுவையான கொடுவா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த கருவேப்பிலை வாசனையும் வீடே மணக்கும். அந்த அளவுக்கு வாசனை இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதோட இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. அதில் 50 பேரை வின்னராக தேர்ந்தெடுக்க போகிறோம். அதுலேயும் நீங்கள் கலந்துட்டு நீங்களும் வின்னர் ஆகுங்க.